மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுருங்க நண்பர்களே. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்கள் மனைவியின் பழைய புகைப்படத்தை எடுத்து பாருங்க நண்பர்களே. எவ்வளவு பொலிவோட எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க, கண்கள் எவ்வளவு ஷார்ப்பா இருந்திருக்கும், எவ்வளவு கனவுகள் அந்த கண்கள் இருந்திருக்கும், எவ்வளவு தன்னம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க, எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேலு சில பொறுப்புகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேலு அதுல மிக முக்கியமா அப்பா அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை இரவுகள் தூக்கம் முடிச்சிருப்பாங்க, எவ்வளவு வாந்தி, எவ்வளவு மயக்கம், எவ்வளவு உடல்ல மாற்றங்கள், எவ்வளவு உடல் குறைபாடுகள். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு நாள் உங்களுக்கு அந்த குழந்தையை பெற்றுக் கொடுக்குறாங்க. அப்பா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சந்தோஷமா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அவங்க கிட்ட போய் எனக்காக நீங்க என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்கறீங்க பாத்தீங்களா, அது மிக மிக கொடூரமானது நண்பர்களே. அது அவங்களை எவ்வளவு காயப்படுத்தும் நீங்க யோசிச்சு பாருங்க நண்பர்களே. அவருடைய தியாகம் மிக மிக பெரியது நண்பர்களே. அவனை நீ முழுமையா பெருசா புரிஞ்சுக்கலனாலுமே பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் அவன் கேட்கின்ற அன்பு, அந்த நம்பிக்கை, அந்த அரவணைப்பு, அந்த விசுவாசம், அந்த துரோகமின்மை, இதை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னாவே போதும் அவங்களுக்கு. அவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் அவ்வளவு செய்யற அவங்களுக்கு உங்களால இதை கூட கொடுக்க முடியல அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு எவ்வளவு உடலியல் மாற்றங்கள், எவ்வளவு குறைபாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள். ஆனா நீங்க அப்படியே தான் இருக்கிறீங்க. தயவுச்சு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.